quote me that I said that this is a gift of the God. அசர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவ் ஐநா காலநிலை மாநாட்டில் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை கடவுளின் பரிசு என்று அழைத்தார். ஆனால் அந்த கடவுளின் பரிசை எடுப்பதற்காக எண்ணெய் மற்றும் எரிசக்தி நிறுவனங்கள் இந்த பூமியையே கொலை செய்ய துணிந்துவிட்டதாக எதிர்ப்பு குரல்கள் எழத் தொடங்கியிருக்கின்றன. உண்மையில் கச்சா எண்ணெய் வளம் உலகிற்கு கடவுள் அளித்த பரிசா அல்லது சாபமா? இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம். எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி தான் நமது நவீன உலகத்தை வடிவமைத்துள்ளது என்பதை மறுக்க முடியாது. போக்குவரத்து, தொழில்துறை, வீடுகளுக்கு தேவையான எரிபொருள், மின்சார உற்பத்தி மற்றும் நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் பிளாஸ்டிக் போன்ற மூலப்பொருட்களுக்கான அடிப்படை என உலக பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஆதாரமாக கச்சா எண்ணெய் இருக்கின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை வழிநடத்த எண்ணெய் நிறுவனங்களையே சார்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சார்பு நிலை கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் தங்கள் இஷ்டத்திற்கு ஆட்டம் போட காரணமாக அமைந்துவிட்டது. இந்த நிறுவனங்கள் வளர வளர உலகளாவிய வெப்பநிலையும் அதிகரித்து வருகிறது. எண்ணெய் மற்றும் எரிவாயுவை எரிப்பதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் பல பில்லியன் டன் பசுமையில்ல வாயு வளிமண்டலத்தில் கலக்கிறது. புதைப்பிடிவு எரிபொருட்களை பயன்படுத்துவதிலிருந்து நாம் அவசரமாக வெளியேற வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் 2050க்குள் உலகம் நிகர பூஜ்ய உமிழ்வை அடைய வேண்டுமானால் புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வயல்கள் அல்லது நிலக்கரி சுரங்கங்களை அமைக்கக்கூடாது என்று சர்வதேச எரிசக்தி நிறுவனம் கூறுகிறது. பல எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்கள் தாங்கள் புதுப்பிக்கத்தக்க மற்றும் கார்பன் உமிழ்வு தடுப்பு போன்ற தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்வதன் மூலம் தூய்மையான ஆற்றல் மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறுகின்றன. இருப்பினும் காலநிலை மாற்றத்தை தடுப்பதில் இவற்றின் பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. காலநிலை மாற்றம் மற்றும் எரிசக்தி கொள்கை பற்றிய விவாதங்களில் பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் என்ற பெயர் ஒலிப்பதை நாம் கேட்டிருப்போம். உண்மையில் இவர்கள் யார்? இவர்களின் ஆதிக்கம் இந்த உலகில் எந்த அளவிற்கு வளர்ந்துள்ளது? உலகளவில் உள்ள மிகப்பெரிய தனியார் எரிபொருள் உற்பத்தி நிறுவனங்களைத்தான் இது குறிப்பதாக இருந்தது. ஆனால் தற்போது அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களும் இதில் அடங்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 1970 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழில்துறை சராசரியாக ஆண்டுக்கு $1 டிரில்லியன் லாபத்தை ஈட்டியதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. அதாவது நாளொன்றுக்கு $2.8 பில்லியன் இந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டியுள்ளன. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு பிறகு எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து 2022 இருந்து எண்ணெய் நிறுவனங்களின் லாபம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சமீப காலமாக தனது பங்குதாரர்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் $111 பில்லியன் எண்ணெய் நிறுவனங்கள் செலுத்தியுள்ளதாக சர்வதேச அமைப்பான குளோபல் விட்னஸின் பகுப்பாய்வு கூறுகின்றது. உரிமை மீறல்கள், மோதல்கள் மற்றும் இயற்கை வளங்களை சுரண்டுவதில் கவனம் செலுத்துவதற்காக இந்த பணம் செலுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த நிறுவனங்கள் அரசுகள் மற்றும் சமூகத்தின் மீது அதீத செல்வாக்கை கொண்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். காலநிலை மாநாடுகளில் பங்கேற்கும் இந்த நிறுவனங்கள் தங்களுக்கு சாதகமான கருத்தாக்கத்தை அனைவரின் மத்தியிலும் ஏற்படுத்த கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சமீபத்திய ஆராய்ச்சியின்படி மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணெய் நிறுவனங்கள் கடந்த 50 ஆண்டுகளாக உலகளாவிய ஆற்றல் மாற்றத்தை மட்டுப்படுத்த எதிர்ப்பு, பலவீனப்படுத்துதல் மற்றும் தாமதப்படுத்துதல் என 3 முக்கிய உத்திகளை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. மேலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உள்ளிட்ட பசுமை ஆற்றலை தவறாக சித்தரித்து அவை ஆபத்தானவை மற்றும் மலிவு விலையில் கிடைக்காது என்ற பிம்பத்தை உருவாக்கும் முயற்சியிலும் எண்ணெய் நிறுவனங்கள் தீவிரமாக இறங்கியுள்ளன. இது மட்டுமல்லாமல் காலநிலை மாற்றத்தை தடுக்க தாங்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவை வாதிடுகின்றன. ஆனால் உண்மையில் எண்ணெய் நிறுவனங்கள் பசுமையில்ல வாயுக்களின் வெளியேற்றத்தை சமாளிக்க உதவுகின்றனவா? 2022ஆம் ஆண்டில் 50% உலகளாவிய உமிழ்வுகளுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்கள் காரணமாக இருந்துள்ளதாக சர்வதேச எரிசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எண்ணெய் நிறுவனங்கள் பசுமை ஆற்றல் உற்பத்தியை நோக்கி மாறுவதற்கான செலவு 2023இல் சுமார் $30 பில்லியன் வளர்ந்தது. ஆனால் இது அவர்களின் மூலதன செலவில் வெறும் 4% மட்டுமே. மேலும் எண்ணெய் நிறுவனங்கள் பயன்படுத்துவதாக கூறும் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் உலகளாவிய உமிழ்வில் 0.1 முதல் 0.2% மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். ஜெர்மனியின் சுற்றுச்சூழல் மற்றும் மனித உரிமைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனமான அர்ஜ்வால் வெளியிட்ட தரவுகளின்படி 96% எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்கள் 129 நாடுகளில் புதிய எரிபொருள் இருப்புகளை ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மின்சார வாகனங்கள், பசுமை ஆற்றல் உற்பத்தி, பூஜ்ய உமிழ்வு என காலநிலை மாற்றத்தை தடுக்க பல முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டாலும் எண்ணெய் மற்றும் எரிசக்தி நிறுவனங்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் ஓரளவிற்காவது நல்ல மாற்றத்தை நாம் பார்க்க முடியும்.